வணக்கம். நாங்க ரெடி நீங்க ரெடியா அப்படின்ற இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தோம் அப்படின்னா கிளவுட் கம்ப்யூட்டிங். இன்னைக்கு ஒரு டைம்ல பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு சிஸ்டம் ஐடென்டிஃபை பண்ணும்போது அது அந்த இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது நெட்வொர்க்கா இருக்கணும் அப்படிங்கும் போது காலேஜுக்குள்ள இன்டீரியலா மட்டும் காலேஜுக்குள்ள இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் கூட ஒன்னோட ஒன்னு கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட் வரும்போது அதை இன்னைக்கு கம்ப்ளீட்டா உலகம் பூராமே இன்னைக்கு இன்டர்நெட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்மளுடைய டேட்டாஸ் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட்ல நம்ம ஒன்ஸ் அக்சஸ் பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்ற ஒரு ரோல் மஸ்டா இருக்கு. என்ன கிளவுட் கம்ப்யூட்டிங், கிளவுட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய டேட்டாஸை நம்ம ஆன்லைன்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி அதை அந்த இடத்துல வைக்கும் போது நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் டிரைவ் இருக்கு. இன்னைக்கு கூகுள் டிரைவ் பார்த்தோம் அப்படின்னா 15 GB எல்லாத்துக்குமே ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அப்போ நாம எதுவுமே அதை அந்த 15 GB இருக்கிற டாக்குமெண்ட்ஸை நம்ம எங்கேயுமே எடுத்துட்டு எல்லாம் போக தேவையில்லை. அதுல நம்ம டாக்குமெண்ட், வீடியோ, ஆடியோ, டெக்ஸ்ட், இமேஜஸ் எது வேணும் டாக்குமெண்ட்ஸை நம்ம அதுல வச்சிருக்கலாம். நம்ம எந்த சிஸ்டத்துல போய் உட்காந்து நம்ம இமெயில் ஐடியை லாகின் பண்றோம் அப்படின்னா அந்த இமெயில் ஐடி லாகின் பண்ண உடனே அது கூகுள் டிரைவை நம்ம அந்த இமெயில் ஐடியில இருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு இது பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த கிளவுட். ஏன் இந்த கிளவுட் இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் பிளே ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு சர்வர் அப்படின்ற மாதிரி பேசஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. லோக்கல் சர்வர், இன்டீரியல் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிக்குள்ள இருக்கிற டேட்டாஸை இன்டர்நெட்ல கொடுத்தோம் அப்படின்னா அது பப்ளிக் ஆயிடும், வைரஸ் அட்டாக் ஆகும், நிறைய விஷயங்கள் டிப்ட் ஆகும் அப்படின்ற பயம் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்காம இருக்கணும் அப்படின்னா இன்டர்னல் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இன்டர்னல் சர்வர் அப்படின்னும் போது நாமளே அந்த சர்வரை நம்ம ஆஃபீஸ்லயே ஒரு ஸ்பேஸ்ல நம்ம வச்சுக்கிட்டு நம்ம டேட்டாஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கலாம். இங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அந்த 24/7 அந்த சர்வர் அப் டைம்ல இருக்கணும் அப்படின்னா அது ஹீட் ஆகும். அதுக்கான ரூம் சர்வர் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்து அந்த டாக்குமெண்ட் எல்லாமே மெயின்டைன் பண்ணுவாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு கார்பரேட் கம்பெனிஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் கம்ஃபர்டபுள். அவங்களோட டேட்டாஸை மேனேஜ் பண்றதுக்கு, செக்யூர் பண்றதுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் அப்படின்றது அஃபோர்டபுள். பட் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னும் போது இந்த அளவுக்கு பார்த்தோம்னா டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்றது பிராக்டிக்கலி நாட் பாசிபிள். அந்த இடத்துலதான் பார்த்தோம்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு கார்பரேட் கம்பெனிஸும் அதை தான் பார்த்தோம் அப்படின்னா VPN அந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக்ல பார்த்தோம் அப்படின்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் தான் நம்ம பார்க்க போறோம். கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, கிளவுட் கம்ப்யூட்டிங்ல என்னென்ன டெக்னாலஜிஸ் இன்வால்வ் ஆகுது, அது யாரெல்லாம் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாய்சி தான் நம்ம கூட இன்னைக்கு கிளவுட பத்தி கம்ப்ளீட்டா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. வணக்கம் ஜாய்சி. வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங்மா? கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, அது என்னென்ன பர்பஸ் யூஸ் ஆகுது, யாரெல்லாம் அதை யூஸ் பண்றாங்க அப்படின்றத பத்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளவுட் கம்ப்யூட்டிங்கிறது நம்ம டேட்டாஸ் ஸ்டோர் பண்றதுக்கும் அந்த டேட்டாஸ் ரன் அப்ளிகேஷன்ஸை ரன் பண்றதுக்கும் நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்றோம். கிளவுட்ன்றது என்னன்னா நம்ம ஆன்லைன்ல இருக்க நம்ம டிஜிட்டலோட பிளேஸ். எப்படி நம்ம ஹார்ட்வேர்ஸ் தான் நம்ம நிறைய பிளேஸ் வச்சிருக்கோமோ அதே சாஃப்ட்வேர்ல பார்க்கும்போது கிளவுட்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த கிளவுட்ல டிஜிட்டல் பிளேசஸ் இருக்கு. அந்த பிளேசஸ் நம்ம டேட்டா ஸ்டோர் பண்றோம். அதான் கிளவுட் கம்ப்யூட்டிங். அதெல்லாம் கால்குலேட் பண்ணி ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர்டா ஸ்டோர் பண்றது கம்ப்யூட்டிங். இதுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங் சிம்பிளா சொல்லலாம். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கரண்டா என்னென்ன கிளவுட் யூஸ் பண்ணோம்னா சார் சொன்ன மாதிரி கூகுள் போட்டோஸ், கூகுள் டிரைவ்ஸ் அதுல எல்லாமே நம்மளோட டேட்டாஸ் ஸ்டோர் பண்றோம். அண்ட் தென் கிளவுட் கம்ப்யூட்டிங்னா சிம்பிளா சொல்லனாலே பார்த்தோம்னா ரன்னிங் அன் அப்ளிகேஷன். நம்ம அப்ளிகேஷன் ரன் பண்ணோம் யூசிங் ரிமோட் சர்வர். ரிமோட் சர்வர் என்னன்னா நம்ம அதுக்கு நம்ம செட்டப் பண்ண தேவை, ஹார்ட்வேர் செட்டப் நம்ம பண்ண தேவை. ஆல்ரெடி இருக்க சர்வர்ஸ் நம்மளுக்கு ஃப்ரீயா சில கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சர்வர்ஸ் நம்ம யூஸ் பண்றது பேர் தான் ரிமோட் சர்வர்ஸ். ஸோ இது யூஸ் பண்ணா நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங் ரன் ஆகுது.
And then cloud computing வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் டிஜிட்டல் லாக்கர் மாதிரி நம்ம எப்படி பிசிக்கலி வந்து நம்மளோட காம்போனன்ட்ஸ் அண்ட் அதர் எல்லாத்தையுமே வந்து நம்ம லாக்கர்ஸ்ல வைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளோட டீடைல்ஸ், டேட்டாஸ், போட்டோஸ், மெயில்ஸ், அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரு லாக்கர்ல வைக்கிறது. ஸோ அந்த லாக்கர் டிஜிட்டல் லாக்கர் சொல்றோம். அந்த டிஜிட்டல் லாக்கர் தான் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்ஸ். ஸோ இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங் நம்ம பார்த்தோம்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் வரதுக்கு நிறைய ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்ஸ் இருந்துச்சு. அது என்னென்ன ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் டிரைவர்ஸ் தான். நம்ம வந்து ஹார்ட் டிரைவர்ஸ் தான் ப்ரீவியஸ் டேஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுல நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுவோம். பட் வந்து ஹார்ட் டிரைவ்ஸ் வந்து லிமிடெட் ஸ்பேசஸ் தான் இருக்கும். இப்ப கரண்டா இருக்க மாதிரி வந்து சார் சொன்ன மாதிரி மெயில்ஸ்லாம் கூகுள் வந்து நம்ம 15 GB டேட்டா ஃப்ரீயா கொடுக்குறாங்க. பட் வந்து ஹார்ட் டிரைவ் பார்த்தா அது கம்மி ஸ்பேசஸ் இருக்கும். அதுலதான் நம்ம வந்து டேட்டாஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி சேஃபா வச்சுக்க முடியும். நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த டேட்டாஸ் வந்து எப்பவுமே கிடைக்காது. அண்ட் தென் வந்து சர்வர்ஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. இப்போ கரண்டா நம்ம யூஸ் பண்ற கிளவுட் கம்ப்யூட்டிங்மே யாரோ ஒருத்தவங்க சர்வர் நமக்காக பில்ட் பண்ணி ஒரு பிளேஸ்ல வச்சிருப்பாங்க. அந்த சர்வர் நம்ம வேற ஏதாவது பிளேஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பை யூசிங் பேமெண்ட் மெத்தட் மூலியமா. பட் நம்மளே வந்து சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அண்ட் தென் இப்போ கம்ப்யூட்டர் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம். அதுல அதிகமா டேட்டாஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம். இப்போ கம்ப்யூட்டர்ஸ் வந்து கிராஷ் ஆயிடுச்சுன்னா டேட்டாஸ் எல்லாமே லாஸ் ஆயிடும். பட் இது கிளவுட் கம்ப்யூட்டிங்னா அப்படி கிடையாது. ஒரு இடத்துல கிராஷ் ஆனாலும் அது அகைன் இன்னொரு இடத்துல வந்து சேவ் ஆயிருக்கும். ஸோ நம்ம டேட்டாஸை வந்து ஈஸியா வந்து ரிட்ரைவ் பண்ணிட முடியும். ஃபைல் கேரி ஃபைல்ஸ் வந்து நம்மளால வந்து இப்போ நம்ம சிஸ்டம்ல வச்சிருக்கோம். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சிஸ்டம்ல இருக்கு. இது வந்து நம்ம ஆஃபீஸ்ல இருக்குன்னா நம்ம ஹோம்ல போயிட்டு இந்த சிஸ்டம்ஸ் ஃபைல்ஸை வந்து நம்மள ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் நம்ம கிளவுட் யூஸ் பண்ணும்போது நம்ம எங்க இருந்தாலும் வந்து நம்ம மெயில் ஐடி போட்டோ இல்ல நம்ம அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ட்ரெடிஷ்னல் கம்பேர் பண்ணும்போது கரண்டாக கிளவுட்ஸ் என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்டோரேஜ் வந்து அன்லிமிட்டடா கிடைக்கும். பிசினஸ் பீப்புள்ஸ் யூஸ் பண்ற இருந்தா அவங்க வந்து பே பண்ணி ஒரு சாஃப்ட்வேர்ஸை பை பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டாஸ் வந்து செக்யூர்டாகவும் இருக்கும். நம்ம ஈஸியாக அதை பேக்கப்பும் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து ஃபைல்ஸ் கேன் பி அக்சஸ் எங்கேருந்து எனி டிவைஸ்ல இருந்து அக்சஸ் பண்ணலாம். எங்கேருந்துமே நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும். கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து எப்படி சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றோம். இப்ப ஆர்டர் பண்ணோடனே அந்த ஆப் வந்து நம்ம யூசிங் அன் ஆப் மூலமா நம்ம ஆர்டர் பண்றோம். அந்த ஆர்டர் வந்து இன்டர்நெட்ல போகும். அந்த இன்டர்நெட் வந்து நம்ம நெட்வொர்க் வந்து ஆக்சஸ் பண்ணி எங்க அந்த டேட்டாஸ் வந்து அவங்க ஆர்டர் போட்டாங்களோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நம்மளுக்கு நம்ம டேட்டாவை வந்து அவங்க கொடுப்போம். அந்த டேட்டா மூலியமா அவங்க நம்ம ஆர்டர் எடுத்து நமக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இந்த மூலியமா தான் சர்வர்ஸ் வந்து ஆக்சஸ் ஆகுது கிளவுட்ல. ஸோ கிளவுட்ஸ் டைப்ஸ் ஆஃப் கிளவுடிங்ஸ் இருக்கு. அண்ட் தென் கிளவுட் சர்வீசஸ் மாடல்ஸ் இருக்கு. அதை நம்ம லேட்டரா பார்க்கலாம். அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் கிளவுட் நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் ஈஸி அக்சஸ், ஸ்கேலபிள் அதிகமா இருக்கும் அண்ட் ஸ்ட்ராங் செக்யூரிட்டி. நம்ம வந்து நம்ம சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து அதுக்கு ஆன்டி வைரஸ் போடுற மாதிரி இருக்கும். பட் நம்ம கிளவுட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது ப்ரீவியஸா அவங்க ஆன்டி வைரஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து சிஸ்டம் செக்யூரிட்டி பற்றி கவலைப்பட வேணாம். அண்ட் தென் கரண்டா யூஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் ப்ரொவைட் பண்ற கம்பெனிஸ் எதுன்னு பார்த்தோம்னா கூகுள் டிரைவ், மெயில், நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஜூம் இதுல எல்லாமே வந்து நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். எங்கன்னா வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்றாங்க, என்னென்ன ஃபீல்ட்ல யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தா எவ்ரி ஃபீல்ட்ல யூஸ் பண்றாங்க. லைக் ஹெல்த் கேர், எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட் பார்த்தோம்னா கேமிங் அண்ட் ஸ்ட்ரீமிங் பர்பஸ் தான் கூட கிளவுட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்ன்றது வந்து நம்ம சேஞ்ச் த டே எப்படி சொல்லலாம்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் நம்ம லைஃப்ல என்ன சேஞ்ச் பண்ணிருக்குன்னு பார்த்தா நம்ம எங்க ஒரு விஷயத்த ஸ்டோர் பண்றோம், அதை எப்படி ஆக்சஸ் பண்றோம், அந்த டேட்டாஸ்லாம் எப்படி வந்து ப்ராசஸ் ஆகுது, அந்த டேட்டாஸ் நம்ம செக்யூரிட்டியா ஸ்டோர்ட் ஆகுதுன்றது வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து ட்ரெடிஷ்னல் வேல இருந்து நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங் டே போகும்போது இந்த இது எல்லாமே நம்ம சேஞ்ச் ஆயிருக்கு. இது எல்லாமே நம்ம சேவும் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் பிரைவேட் கிளவுடிங்னா என்னமா, பப்ளிக் கிளவுட்னா என்ன? ஓகே, டைப்ஸ் ஆஃப் கிளவுடிங் சொல்லியிருந்தேன். ஸோ அதுல பார்த்தோம்னா வந்து பிரைவேட் கிளவுடிங், பப்ளிக் கிளவுட் அண்ட் ஹைபிரிட் கிளவுட் வரும். ஸோ பப்ளிக் கிளவுடுன்றது வந்து மில்லியன் ஆஃப் யூசர்ஸ், கூகுள் எடுத்தோம்னா மில்லியன் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து நம்ம ஆக்சஸ் பண்றது, மெயில் ஆக்சஸ் பண்றாங்க அண்ட் கூகுள் போட்டோஸ் ஆக்சஸ் பண்றாங்க. அண்ட் இப்போ வந்து
சேம் சர்வர்ஸ் ஆக்சஸ் பண்றதா இருக்கிறது தான் வந்து நம்ம பப்ளிக் கிளவுட்னு சொல்றோம். இந்த பிரைவேட் கிளவுட்னா பிசினஸ் பீப்புள்ஸ் அவங்களுக்கு செப்பரேட்டா வந்து ஒரு அக்கௌண்ட் பை பண்ணி அந்த அக்கௌண்ட்ல இருந்து டீடைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்றது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அந்த டேட்டாஸ் வந்து பே பண்ணி பை பண்ணி அந்த டேட்டா வாங்குறவங்க வந்து இப்ப வந்து அவங்க தெரியாம டெலிட் பண்ணிட்டாலோ இல்லைன்னா கிராஷ் ஆயிடுச்சுனால கூட நம்ம பேக்கப் வந்து ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ பப்ளிக் கிளவுட் மூலியமா. ஹைபிரிட் கிளவுடுன்றது பப்ளிக் அண்ட் கிளவுட் போத்மே ஜாயின் பண்றது தான் வந்து ஹைபிரிட் கிளவுட் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். பப்ளிக் கிளவுடுன்றது வந்து for example we take a public bus. Many people are using that. Single person மட்டும் பப்ளிக் பஸ்ல போக மாட்டாங்க. லைக் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் போறவங்க கூட வந்து அந்த பஸ்ல டிராவல் பண்றாங்க. அது பப்ளிக் பஸ் கிளவுடுக்கு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அண்ட் பிரைவேட் கிளவுடுக்கு எக்ஸாம்பிள் பர்சனல் கார்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்ப நம்ம யூஸ் பண்ற பர்சனல் கார்ஸ் வந்து நம்ம பிரைவேட் கிளவுடுக்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் சார். ஓகே. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்னென்ன கிளவுட் சர்வீசஸ் வந்து என்னென்ன மாடல் ஆப்ரேட் ஆகுமா? இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் கிளவுட் பார்த்தாச்சு. அதுலயே சர்வீசஸ் இருக்கு. இந்த சர்வீசஸ் தான் வந்து கம்பெனிஸ் வந்து பீப்புள் கஸ்டம்ஸ் கிளைண்ட்ஸ்க்குலாம் வந்து ப்ரொவைட் பண்ற சர்வீசஸ். இம்பார்ட்டன்ட் 3 சர்வீசஸ். ஒன்னு IaaS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் a சர்வீஸ், PaaS பிளாட்ஃபார்ம் ஆஸ் a சர்வீஸ் அண்ட் SAS சாஃப்ட்வேர் ஆஸ் a சர்வீஸ். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் எக்ஸாம்பிள் இருந்து ஆரம்பிக்கிறேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் a சர்வீஸ்ன்றது வந்து ஒரு எம்டி ஹவுஸ் மாதிரி. அந்த ஃபுல் எம்டி ஹவுஸ்மே நம்ம ரெண்ட் கொடுக்குறோம்ல, அதுதான் வந்து எக்ஸாம்பிள் நம்ம IaaS எடுத்துக்கலாம். ஸோ கூகுள் அண்ட் அதர் கம்பெனிஸ்லாம் வந்து IaaS பிளாட்ஃபார்ம்ல என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா ஹோஸ்டிங், விர்ச்சுவல் சர்வர், மெயின் சர்வர் வந்து அவங்களோட பிளேஸ் எங்கேயாவது டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல வந்து இருக்கும். அந்த சர்வரை வந்து நம்ம பே பண்ணி வாங்கி ஸோ அந்த விர்ச்சுவல் சர்வர்ல வந்து நம்மளோட கண்டென்ட்டோ வெப்சைட்ஸோ அது ஆப்ஸோ வந்து ஹோஸ்டிங் பண்றது. ஃபுல்லாவே வந்து எம்டியா இருக்க ஒரு பிளேஸ்ல நம்மளோட ஃபுல் டீடைல்ஸ்மே வெப்சைட்ஸ்மே ஹோஸ்டிங் பண்றதுதான் IaaSன்னு சொல்லுவாங்க. ஸோ PaaSன்றது பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி ஹவுஸ் சொல்லிருந்தோம்ல, ஸோ எம்டி ஹவுஸ் இல்லாம செமி ஃபர்னிச்சர் ஹவுஸ். ஸோ அதுல வந்து என்னன்னா வந்து அவங்க வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம அதுல வந்து சர்வீஸை பத்தி கவலைப்படாம நம்ம ஜஸ்ட் அந்த ஆப் பில்ட் பண்ணா மட்டும் போறோம். நம்மளுக்கு சர்வர்ல இருந்து எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க, ஹோஸ்டிங் கொடுத்துருவாங்க. நம்ம ஜஸ்ட் வந்து கோடிங் வந்து பில்ட் பண்ணா மட்டும் போதும். அதுதான் PaaS பிளாட்ஃபார்ம் ஆஸ் a சர்வீஸ். அந்த SaaS லைக் அ ஹோட்டல் மாதிரி ப்ரீ டிஃபரெண்டா எல்லாமே இருக்கும். நம்ம ஜஸ்ட் வந்து இப்ப SaaSக்கு எக்ஸாம்பிளே வந்து மெயில், கூகுள் டாக்ஸ் ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்றதுக்காக மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் ஆகிற எல்லாமே ப்ரீ டிஃபைன்டாவே நம்மளுக்கு கொடுத்துறது தான் வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் a சர்வீஸ். இந்த 3 சர்வீசஸ் தான் வந்து இம்பார்ட்டண்டா எல்லா கம்பெனிஸ்லயே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே. வாட் இஸ் ஹைப்பர் விசர் ரோல்மா இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்ல? ஹைப்பர் விசர் ரோல் என்ன? சோ இப்போ டெக்னிக்கல் பார்ட்டா பார்த்தோம்னா ஹைப்பர் விசர்ன்றது வந்து ஒரு பிசிக்கல் கம்ப்யூட்டர் தான். இது பிசிக்கல் ஹைப்பர்வைசர்ன்றது வந்து மெனி கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஒரு சிங்கிள் கம்ப்யூட்டர் இல்லாம மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் வந்து என்னென்ன பண்ணுமோ அந்த பிசிக்கல் ஹார்ட்வேரா வந்து ஹைப்பர்வைசர் வந்து ஆக்ட் பண்ணும். இத வந்து அதர் வேலை சொல்லலாம்னு பார்த்தோம்னா பவர்ஃபுல் சர்வர் ரன்னர் சொல்லுவாங்க. நம்ம மல்டிபிள் சர்வர்ஸை வந்து ஒரே இதுல ரன் பண்றது ஹைப்பர்வைசர்னு சொல்லுவாங்க. இது என்னென்ன பண்ணணும்னா ஒன் விர்ச்சுவல் மிஷின் ஃபார் அதர் இமெயில்ஸ், டேட்டா பேஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ற ஒரு பிசிக்கல் சர்வரா இருக்கும். அந்த வெப்சைட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ற ஒரு பிசிக்கல் சர்வரா இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஹைப்பர் வைசர் வச்சுதான் நமக்கு சர்வர்ஸ் வந்து டேபிள் மெத்தட்ல வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே. வாட் இஸ் ஹாரிஜான்டல் ஸ்கேலிங்னா என்ன? அது என்ன டிஃபர்டு வந்து வெர்டிகல் ஸ்கேலருக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹாரிசான்டல் ஸ்கேலிங் அண்ட் வெர்டிகல் ஸ்கேலிங் பார்த்தோம்னா வெர்டிகல் ஸ்கேலிங்கிறது வந்து பர்டிகுலர் ஒன் மிஷினை வந்து ஸ்ட்ராங்கர் பண்றது. பட் ஹாரிசான்டல் ஸ்கேலிங்கிறது மல்டிபிள் மிஷின். நம்ம வந்து ஒரு கண்டென்ட்ல மோர் மிஷின்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டே போகலாம். அது ஹாரிசான்டல் ஸ்கேலிங். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வெர்டிகல் ஸ்கேலிங் வந்து இப்போ நான் லேப் வச்சிருக்கேன். என் லேப் வந்து 8 GB ரேம்ல இருக்குன்னா நான் அதை வந்து அப்டேட் பண்ணலாம். 16 GB ரேம் வரைக்கும் நான் அப்டேட் பண்ண முடியும். அது வெர்டிகல் ஸ்கேலிங்கா இருக்கும். இப்போ ஹாரிசான்டல் ஸ்கேலிங் போனோம்னா நான் 5 லேப்டாப்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு லேப்டாப் பதிலா நான் 5 லேப்டாப் ஸ்டாக் மார்க்கெட்டிங் பண்றவங்கன்னா பார்த்தோம்னா 5 லேப்டாப் வச்சிருப்பாங்க, 5 or 4 லேப்டாப் வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம ஹாரிசான்டல் ஸ்கேலிங் சொல்றோம். ஸோ ஈச் லேப்டாப்லயே வந்து சம் டேட்டாஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகே.
ஸோ இப்போ இட் இஸ் பாசிபிள் ஃபார் சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங் அப்படின்றது வந்து பாசிபிளா? வாட் இஸ் தட் மீன்? சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங்ன்றது வந்து இட்ஸ் லைக் யூசிங் இன் எலக்ட்ரிசிட்டி மாதிரி தான் சொல்ல முடியும். நம்ம சர்வரே இல்லாம நம்ம ஜஸ்ட் அந்த பவரை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம எந்த ஒரு பவர் ஸ்டேஷனும் இல்லாம அதை ரன் பண்றத சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங். சர்வர்ஸ் ஆக்சுவலி எக்ஸிஸ்டா இருக்கும், பட் வந்து நம்ம அதை மேனேஜ் பண்ண மாட்டோம். அதுதான் சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங். நம்ம ஜஸ்ட் வந்து கோட் ரன் பண்ணுவோம் when needed. ஸோ இது வந்து நம்ம காஸ்டையும் வந்து அது சேவ் பண்ணும். ஓகே. ஸோ வாட் இஸ் ஃபைனான்சியல் அண்ட் ஆப்ரேஷன்? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இதுல வந்து சர்வர்ல வந்து என்ன மாதிரி ரோல் பிளே ஆகும்? இப்போ சர்வர்லன்னு பார்த்தோம்னா நான் டெக்னிக்கல் பார்ட்ல ஃபினான்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸுமே வந்து பிளஸ் ஆயிருக்கும் சார். ஸோ இது மூலியமா நம்ம கிளவுட்ல வர பில்ஸ் வந்து கம்மியாகும். இது என்ன ஆப்ரேஷன் பிளே பண்ணோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளவுட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன், பட் நான் கரெக்டா அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் இந்த பேக் எண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்குன்னா கூட நான் யூஸ் பண்ணலன்னா அதுக்கு நான் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அது பெர்ஃபெக்டா ட்ராக் பண்ணி அதுக்கு மட்டும் வந்து எனக்கு பில் ப்ரொவைட் பண்ணும் சார். அதுதான் வந்து ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன் கிளவுட் இது சொல்றது சார். ஓகே. வாட் இஸ் ஹைபிரிட் கிளவுட்? ஹைபிரிட் கிளவுடோடைய யூசேஜ் என்ன? அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? ப்ரீவியஸா சொன்ன மாதிரி ஹைபிரிட் கிளவுட்ன்றது பிரைவேட் கிளவுடையும் பப்ளிக் கிளவுடையும் வந்து கம்பைன் பண்றதுதான் சார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பேங்க் வந்து கஸ்டமர்ஸோட டேட்டாஸ் வந்து பிரைவேட் கிளவுட்ல சேவ் பண்ணிருப்பாங்க. பட் அவங்க பேங்க் அவங்களோட வெப்சைட்ஸை வந்து பப்ளிக் கிளவுட்ல இது பண்ணி டிராஃபிக் பில் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஆக்சிஸ் பேங்க் எடுத்துக்கோங்க, அவங்க நம்ம டேட்டாஸ் எல்லாமே அவங்க பிரைவேட் தான் சேவ் பண்ணிருப்பாங்க. பட் அவங்களோட வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து நம்ம எந்த கஸ்டமர்ஸ் வேணாலும் பார்க்கலாம், எந்த கஸ்டமர்ஸ் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அது பப்ளிக் கிளவுட்ல இருக்கு. ஸோ இது போத் கம்பைன் பண்ணும்போது நம்ம ஹைபிரிட் கிளவுட் சொல்றோம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஃபிளெக்சிபிலிட்டியாவும் இருக்கும், செக்யூரிட்டியாவும் ஹையா இருக்கும். ஓகே. வாட் இஸ் கிளவுட் பர்ஸ்டிங்னா என்னமா? கிளவுட் பர்ஸ்டிங்ன்றது வந்து when demand increases ஆகும்போது நம்ம பர்ஸ்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இ-காமர்ஸ் சைட் எடுத்துக்கலாம். ஒரு பிரைவேட் நார்மல் டிராபிக்கா இருக்கும்போது அது பிரைவேட் கிளவுட்ல இருக்கும்போது ஃபெஸ்டிவல் சேல் ஆர் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது இட்ஸ் டர்ன் இன்ஸ்டு பப்ளிக் கிளவுட் ஃபார் சப்போர்ட்டிங்கா. ஸோ இந்த மாதிரி ஆகும்போது நம்மளுக்கு வந்து கிளவுட் பர்ஸ்டிங்ஸ் ஹேப்பன் பண்ணும். ஃபார் எக்ஸ்ட்ரா சேல்ஸ் இருக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா கிளவுட் யூஸ் பண்ணும்போது அந்த கிளவுட்ஸ்ல இருக்க ஆப்ஷன் தான் ரிமூவ் ஆகும். ஸோ அந்த ரிமூவ் ஆகுறது தான் பர்ஸ்டிங் சொல்றது சார். ஓகே. வாட் இஸ் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல்ஸ் இன் கிளவுட் கம்ப்யூட்டிங்? இப்ப ஷேர் ரெஸ்பான்சிவ் மாடல் வந்து செக்யூரிட்டி ஷேரிங் தான் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிளவுட் ஷேர் ரெஸ்பான்சிவ் மாடல் வந்து கிளவுட் ப்ரொவைடர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சர்வர்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றதும் கஸ்டமர்ஸ்க்கு செக்யூர் டேட்டாஸ் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் ஆப்ஸ் வந்து கொடுக்கறது ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல். ஓகே. ஸோ கிளவுட் சர்வீஸ் வந்து கம்பெனிஸ் வந்து பார்த்தோம்னா ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்கு, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு இது சப்போர்ட்டிவா இருக்குமா? இப்போ நார்மலா வந்து பார்த்தோம்னா நான் ஒரு சர்வர் ஓனா வச்சு இருக்கிறதுக்கும் கிளவுட் கம்ப்யூட்டிங்கா நான் யூஸ் பண்றதுக்கும் என்ன மாதிரி எனக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி? இப்ப ப்ரீவியஸ் சொன்ன மாதிரி சர்வர் நம்ம ஓனா வச்சிருக்கும் போது நம்மளுக்கு வந்து டேட்டாஸ் வந்து ஸ்பேசஸ் லிமிட்டடா இருக்கும். நம்ம ஒருவேளை டேட்டா கிராஷ் நம்ம ரிட்ரீவல் பண்ண முடியாது. ஸோ அதனால கிளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணும்போது நம்ம எவ்வளவு பர்பஸ் யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம பில் பே பண்ணா போதும். அண்ட் தென் வந்து நம்ம கிளவுட் மூலியமா வந்து ஸ்பெசிபிக் சர்வீசஸ் மட்டும் ஆப்ஷன் நம்மளுக்கு எல்லா சர்வீஸுமே பில் பண்ணாம ஸ்பெசிபிக் சர்வீஸ் மட்டும் பை பண்றதுக்கான சேல்ஸுமே சர்வீசஸுமே இருக்கு. அண்ட் ரெவல்யூஷன் பார்த்தோம்னா நம்ம பிக் சர்வர்ஸ் பை பண்றதோட கிளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பில்ஸுமே கம்மியாகும், நம்ம கம்பெனி ரெவன்யூஸ்மே வந்து இன்க்ரீஸ் ஆகும் சார். ஓகே. வாட் இஸ் வெண்டர் லாக்-இன்? வெண்டர் லாக்-இன் வந்து பார்த்தோம்னா எப்படி இதுல ஃபங்க்ஷன் ஆகுது? வெண்டர் லாக்ன்றது வந்து பீங் ஸ்டக் வித் ஒன் கிளவுட் ப்ரொவைடர். நம்ம ஒரே ஒரு கிளவுட் ப்ரொவைடர் மட்டும் யூஸ் பண்ணி அதுல ஸ்டக் ஆகிறது தான் வந்து வெண்டர் லாக்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா இப்ப எல்லா ஆப்ஸ்மே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு கம்பெனி டூல். நம்ம ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணணும் மொபைல்ஸ்ல. அந்த எல்லா ஆப்ஸுமே வந்து ஒரே டூல டிபெண்ட் பண்ணி இருக்கும் போதும் சம் ஸ்விட்சிங் பிகம்ஸ் காஸ்ட்லியா இருக்கும் போதும் நம்ம அந்த வெண்டர் லாக்இன் வந்து யூஸ் ஆகுது. நம்ம இதை எப்படின்னா அவாய்ட் பண்ணலாம்னு பார்த்தோம்னா ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணி அவாய்ட் பண்ணலாம். அண்ட் தென் கண்டெய்னர்ஸ் லைக் டாக்கர்ஸ் அண்ட் குபர்நெட்ஸ் யூஸ் பண்ணி அவாய்ட் பண்ணலாம். அண்ட் மல்டி கிளவுட் அப்ரோச் வச்சு அவாய்ட் பண்ணலாம்.
ஓகே. இதுல வந்து பார்த்தோம்னா டேட்டா செவரிட்டி அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்படி யூஸ் ஆகுதுமா? வாட் இஸ் த ரோல் ஆஃப் 2026ல வந்து கமர்ஷியலா இதை யூஸ் பண்றதுல என்ன அட்வான்டேஜஸ்? டேட்டா செக்யூரிட்டி வந்து 2000 இம்பார்ட்டன்ட் எப்படின்னா கண்ட்ரிஸ் வந்து வாண்ட் த சிட்டிசன்ஸ் டேட்டா ஸ்டோர் இன்சைட் பார்டர்ஸ் அப்படின்னு சிம்பிளா எக்ஸ்பிளனேஷன் பண்ணா இதை. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ இந்தியன் யூசர் டேட்டாஸ் வந்து மஸ்ட் பி ஸ்டோர்ட் இன் இந்தியா. அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே இந்தியன் டேட்டா இருக்கும், நாட் அப்ராட் டேட்டா இருக்காது. ஸோ வந்து கம்பெனிஸ் வந்து இந்த மஸ்ட் ஃபாலோ திஸ் லாஸ் ஃபேஸ் பண்ண இல்லைன்னா வந்து பெனால்டிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்தியன்னா என்னோட டேட்டாஸ் வந்து இந்தியன்ஸ்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்ராட் இருக்கவங்க வந்து அப்ராட் டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ ரெண்டுமே சில டைம் மர்ஜ் ஆகும்போது இது பெனால்டிஸ் ஃபேஸ்லாம் வந்து ஆகும். ஸோ அதான் டேட்டா சர்வர்ஸ் சொல்றது. ஓகே. ஸோ ஹூ இஸ் த மார்க்கெட் லீடர் நவ்? கிளவுட் கம்ப்யூட்டிங்ல வந்து பார்த்தோம்னா யார் யாரெல்லாம் இருக்காங்க? கார்பரேட் கம்பெனிஸ் வந்து பார்த்தோம்னா எந்த மாதிரி கிளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்றாங்க? ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி எந்த மாதிரி கம்ப்யூட்டிங் வந்து யூஸ் பண்ணணும்? இன்னைக்கு மார்க்கெட் யார் யாரெல்லாம் அவைலபிளா இருக்காங்க? ஸோ கரண்டா டாப் கம்பெனிஸா அவைலபிளா இருக்கிறது கிளவுட்னு பார்த்தா நம்ம கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம், அமேசான் வெப் சர்வீசஸ் அண்ட் மைக்ரோசாஃப்ட் அஜூர். இவங்க 3 கம்பெனிஸ் நம்ம டாப் கிளவுடா இருக்குது. ஆனா அதர் ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து லைக் ஆரக்கிள், அலிபாபா ஃபோக்கஸ் இவங்கெல்லாம் கூட கிளவுட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் தான் வந்து எங்கேருந்து கிளவுட்ஸ் மோஸ்ட்லி பை பண்றாங்கன்னா லைக் டாப் கம்பெனிஸ் லைக் AWS அண்ட் மைக்ரோசாஃப்ட் அஷூர், கூகுள்ஸ்ல இருந்து வந்து பை பண்ணிக்கிறாங்க சார். ஓகே. இதுல ஜாப் ரோல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்க்கு தனியா ஏதாவது படிப்பு ஏதாவது இருக்கா? ப்ரோக்ராமிங் மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது லாங்குவேஜ் ஏதாவது கற்றுக்கணுமா? இல்ல ஆல்ரெடி நம்ம எக்ஸிஸ்டிங் லாங்குவேஜ்லயே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் ஜாப் ரோலுக்கு நம்ம அப்ளை பண்ணலாமா? அதனுடைய மார்க்கெட் டிமாண்ட் எப்படி? ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கான நம்ம டிகிரி கோர்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம நார்மலா படிக்கிற இன்ஜினியரிங் டிகிரி, AIDS, AML அண்ட் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இவங்களே வந்து கிளவுட் செக்டர்ஸ்ல போகலாம். ஏன்னா இவங்க தான் வந்து அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க தான் வந்து வெப்சைட் கிரியேட் பண்றது, இவங்க தான் இந்த கிளவுட் இப்போ வந்து கோடிங் நாலேஜ் இருக்கவங்களும் கிளவுட் கம்ப்யூட்டிங் நாலேஜ் இருக்கும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு அந்த ஹோஸ்டிங் டொமைன் இந்த சர்வீசஸ் தான் ஈஸியா வந்து பை பண்றதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தா மோஸ்ட்லி ஹையர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. லைக் ஃபார் ஃப்ரெஷரே வந்து 3 to 4 LPAs அண்ட் 5 LPAs வரைக்குமே சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் கிளவுட் கம்ப்யூட்டிங் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் கோட். நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங் படிக்கிறோம்னா அந்த கோட் அவசியமே கிடையாது. நம்ம அந்த பிளாட்ஃபார்ம்ஸை வந்து எப்படி வந்து யூஸ் பண்றோம் அப்படிதான். ஓகே. ஸோ டூல்ஸ் அக்சஸ் பண்றது அப்படின்றது ஒரு ஸ்கில். நம்ம வந்து பார்த்தோம்னா ஏடபிள்யூஎஸ் அப்படின்றது நம்ம சிம்பிளா வந்து அமேசானுடைய பிளாட்ஃபார்ம் நம்ம சொல்றோம். நீங்க அமேசான் பிளாட்ஃபார்மை கம்ப்ளீட்டா அக்சஸ் பண்றதுக்கான விஷயத்த மட்டுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதை பத்தி இன்டர்வியூல கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாலே ஜாபை நம்ம கிராக் பண்ணிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா AWSல பிளாட்ஃபார்ம்ஸ் அவங்க சர்வீசஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்கு. அதே மாதிரி நீங்க கூகுள்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற வெறும் கூகுள் டிரைவாகவும் கூகுள் போட்டோஸாகவும் கூகுள் மீட்டாகவும் கூகுள் ஜிமெயிலாகவும் மட்டும் இல்லாம சர்ச் இன்ஜினாவும் மட்டும் இல்லாம நூற்றுக்கணக்கான ஆப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கூகுள்ல வந்து இருக்கு. அப்போ நம்ம இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டா அதை எப்படி அக்சஸ் பண்ணணும், டூல்ஸை வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சு இருந்தது அப்படின்னா நம்மளுடைய நேரங்கள்ல வந்து பார்த்தோம்னா நிறைய டைம்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபியூச்சர்ல ஏஐ எந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு டெலிகாலர் அப்பாயிண்ட் பண்றதோட டேட்டா பேஸ் அதுக்கு ஏஐக்கு வந்து ட்ரெயின் பண்ணி இந்த கண்டென்ட் இந்த அவர் கேட்டாருன்னா இது இந்த மாதிரி பதில் சொல்லுங்க அப்படின்ற வரைக்கும் ஏஐ நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கு அந்த டேட்டா பேஸை கொடுத்தோம் அப்படின்னா போதும். ஒரு டெலிகாலர் எம்ப்ளாயி உட்காந்து என்னென்ன ஒர்க் பண்ணுவாங்களோ அதே ஒர்க்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸா காலிங் பண்ணி அவர் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி அந்த ப்ராஸ்பெக்டை நம்மளுக்கு லீடாகவும் ஹார்ட் லீடாகவும் நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா N10ல ஆட்டோமேட் பண்ண முடியும். அப்போ நம்ம வந்து டிஜிட்டல் டூல்ஸை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹேண்டில் பண்ண கத்துக்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற வந்து சேலஞ்சஸான ஒரு விஷயம். பட் இது எதுவுமே டெக்னிக்கல் கோடிங் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றது தேவை கிடையாது.
நான் கோடரை கோடராவும் மாத்துவோம். கோடர்ஸ நான் கோடிங் ஸ்கில்லும் வந்து தேவை. இன்னைக்கு வைப் கோடிங் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கோடிங் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு நெசசரியே கிடையாது. நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா அந்த ஏஐ வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கோடு அடிச்சு கொடுக்குது. அதனால ஏடபிள்யூஎஸ் மாதிரி கூகுள் மாதிரி இருக்கிற சாஃப்ட் மாதிரி இருக்கிற டூல்ஸை வந்து டே டு டே லைஃபுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுடைய டே டு டே லைஃப் பிசினஸுக்கு, பர்சனல் லைஃபுக்கு, உங்களுடைய டிராவல் இண்டஸ்ட்ரிஸ்க்கு, உங்களுடைய எஜுகேஷன் இண்டஸ்ட்ரிக்கு, உங்க அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரிக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு குவாலிட்டியான கண்டென்ட்டோட நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம மீட் பண்ணோம். அது வரைக்கும் வணக்கம்.